ஹாய் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் அனைவருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா சிங்கப்பூர் காசு 345 இன்றைக்கி 324 வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா காசோட வேல்யூ ஏறும் இறங்கும். சிங்கப்பூர் காசு இறங்காது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் சிங்கப்பூர் காசு இறங்கிடுச்சுங்க. ஸோ எக்கனாமி வேர்ல்டோட இது எப்படியெல்லாம் மாறும்னு சொல்லிட்டு நம்மளாலே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாங்க நான் சொல்கிறேன். என்னன்னா நம்ம காசாக நம்ம சேமிப்பு பண்ணி நம்ம இப்போ சிங்கப்பூர் காசுலாம் டாலர்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க, விலை ஏறும்போது மாற்றணுன்ட்டுன்னு. ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சி டைமில் நம்ம மாற்ற முடியுமா சார்? சொல்லுங்கள். நம்ம அப்போ உள்ள கரன்சியை பார்த்து தான் நம்ம மாற்ற முடியும். மாற்றி அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. நம்ம கோலாக நம்ம சேமிப்பு பண்ணுமா, காசை கோலாக மாற்றி நம்ம சேமிப்பு பண்ணுமா. கோல் உங்களுக்கு தெரியும், இறங்குற வாய்ப்பே கிடைக்காது. அது ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம், இறங்குனா கூட ஃபியூ ரிங்கிட் தான் இறங்கும். பட் கான்சிஸ்டண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கோல்டு 10% வரைக்கும் ஏறுது. ஸோ அப்படி உங்கள் காசு நீங்கள் கோல்டாக மாற்றி வச்சுருந்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் விற்றா கூட உங்களுக்கு ஆதாயம் தான். ஏன் சொன்னாக்கா நீங்கள் வாங்குகிற டைமில் என்ன விலைக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 300 வெள்ளி 200 வெள்ளி சொச்சத்தில் தான் இருந்துச்சு இப்போ கிராம் ப்ரைஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 380 வெள்ளி ஆயிடுச்சு இப்போ கிராம். ஸோ இப்போ நம்ம விற்றாலும் நம்மளுக்கு ஸ்டில் கவுண்டோங்க தான், லாபம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு மேலும் தெரியணுன்னா அந்த பப்ளிக் கோல் எப்படி நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா எங்களுக்கு நீங்கள் புலனும் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்குங்க எல்லாமே என்ன செய்யணுங்க, ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஸோ ஷேர் பண்ணி இதை லைக் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ப்ரொஃபைலில் லிங்க் இருக்கும், லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு புலனம் பண்ணலாம். பாய்.